slow to speak and tighten your tongue. And thirdly, speak life. இதை பேசணும். இதை விட்டு கண்டதை பேசுறோம். ஜீவனை பேசணும். ஜீவனவன்னு மாத்தனாடி ஒருத்தரை உருவாக்குறத குறித்து பேசலாம். இப்போ ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னா முதல் வார்த்தைய எதுக்கு அதுக்கு நடக்குமா, இவ்வளவு செலவு பண்ணுமா, போச்சு அங்கே. உயிரோட்டம் வார்த்தைகள் பார்த்துக்கலாம், பண்ணலாம், ஏதாவது செய்யலாம், நல்லது ஆசீர்வாதமான காரியத்தை பேசலாம், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசலாம். அதான் வசனம் சொன்ன, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அந்த அதிகாரத்தை எனக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்ப ஏதாவது ஒரு ஊழியத்தை இங்க போய் கட்டலாம், நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம், இங்க போய் ஊழியத்தை கட்டலாம், இங்க போய் சபையை ஆரம்பிக்கலாம், இங்க போய் ஜெபத்தை ஆரம்பிக்கலாம், இங்க போய் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தலாம் அப்படின்னா நம்ம விசுவாசிங்க என்ன யோசிப்பாங்க? எதுக்கு இங்கேயே இன்னும் முடியல, இங்கவே இன்னும் கட்டல, இன்னவே இங்க ஒன்றும் தேவை இருக்கு அப்படின்னா என்னைக்கு என் சபையோட தேவை தீர்க்கப்படும்? ஆண்டவர் நீ பரிசுத்தவான் ஆயிட்டு சர்ச்சைக்கு வாடான்னு சொல்லி இருந்தாருன்னா என்னைக்கு நான் பரிசுத்தம் ஆகுறது, என்னைக்கு நான் சர்ச்சைக்கு வர்றது? அப்போ இங்கே எனக்கு தேவை இருக்குதான், இல்லைன்னு சொல்ல, தேவையில்லாத குறையில்லாத சபை இல்லை. ஆக போகிற போக்கில் கர்த்தர் எனக்கு ஒரு பாரத்தையும் நமக்கு ஒரு வைராக்கியத்தையும் ஒரு தரிசனத்தையும் உண்டாக்கும் போது we should அவங்க கூட நம்ம என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம இங்க புலம்பிட்டு இருப்போம். நான் பார்த்துக்கிறேன், நிறைய பார்த்துக்கிறேன், கேட்டுக்கிறேன், நிறைய கேட்டுக்கிறேன். இது ஏன் பண்றோம், அது ஏன் பண்றோம், அங்க ஏன் பண்றாங்க, இங்க ஏன் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. சர்ச்சுக்கு போகக்கூடாது, ஆலயத்துக்கு கூடக்கூடாது, சண்டேவா, சண்டே கூடுறது தான் பிரச்சனையா, சண்டே கூடவே கூடாது, பைபிள சொல்லியிருக்கா. அவங்கள்ட்டெல்லாம் போய் நான் இது வார்த்தை இங்கே சொல்கிறேன், நான் போய் பேசிகிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்குலாம் நாங்கள் போய் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நான் சில டைமில் யோசிப்பேன், சில வீடியோக்குள்ளே ஊழியர்களுக்கு விரோதமாய், பாஸ்டர்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் பேசும்போது சரியான பாஸ்டர்களுக்கு விரோதமாய் நான் சொல்கிறேன். சிலர் தேவையில்லாதெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு விரோதமாக நான் பேசும்போது நான் என்ன பண்ணுறேன்? எவ்வளோ வார்த்தை பின்னாடி பாஸ்டருக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். ஜீவனை பேச மாட்டேன், கொடுக்கறத குறித்து பேச மாட்டேன், தாங்கிறத குறித்து பேச மாட்டேன். பாஸ்டர் பணத்தை கொடுக்கலாம்னு பரவாயில்ல, நான் ப்ரேயர் பண்ணுறேன் பாஸ்டர், நீங்கள் பண்ணுங்க. பேசுகிறோமா? நம்ம கூட இருக்கிறோம் பாஸ்டர், நீங்கள் பண்ணுங்க. எவ்வளோ பேருங்க பேசுகிறோம்? 100ல் ஒருத்தர் தான், 100ல் 10 பேர் தான். மீதி எல்லாம் ஸ்பீக் லைஃப் இல்லை, ஸ்பீக் டெத்து தான். அங்கேயே அந்த பாஸ்டருக்கு போயிடும் வைராக்கியம். ஐயோ, ஆண்டவர் கொடுத்த பாரத்தை நம்ம ஒருத்தர் மேல கடத்தும் போது, அந்த பாரத்தை 100% நம்ம கடத்தும் போது அங்க கேள்விகள் வேற வரும்பொழுது அந்த பாரம் எவ்வளவு கம்மியாவாது. ஆனாலும் தரிசனம் அவர்கிட்ட இருந்து வர்றதுனால அது குறையாது. ஆனா நான் ஜீவனை பேசணும்ல, டெத்தை பேசாம இருக்கணும்ல. கவனிக்கிறோமா? அந்த வீடியோ ரெடியா இருக்குதுங்களா பிரதர்? ஸ்ட்ரீட் இவெஞ்சலிசம் பிரதர் ட்ராக் ஊழியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கீழே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அவங்க குடும்ப கதையெல்லாம் சொல்றாங்க. சொல்லமா, ஸ்பீக் லைஃப். குடும்ப கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்ப கதையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு விரோதமா செஞ்சவங்க பக்கத்துல விடுதான், பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை. அவங்க செஞ்ச ஒரு வஞ்சகத்து நிமித்தமா, ஒரு வார்த்தை நிமித்தமா, சண்டை நிமித்தமா அந்த அம்மாவுடைய மகனே இறந்துட்டான், தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. அந்த அம்மா கிட்ட பிரதர் உட்காந்து பேசி ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அப்படியா கேட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் நீங்களும் இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அவன் அழியணும், அவன் என்னைக்கு நான் என்ன பண்றான்னு பாருங்க, ஒரு நாள் அவன் போவான், எனக்கு செஞ்சதுக்கு அவனுக்கு ஆகும் பாருங்க, அப்படித்தானே சொல்லுவோம். இந்த வயசான அம்மா, அந்த அம்மா சொல்றாங்க, இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, அவங்களால என் மகன் இறந்துட்டாங்க, என் மகனுடைய மகள் அவனுக்கு பிடிக்காதவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏதாவது நீங்க செய்யலாமே, ஏதாவது கேஸ் கொடுக்கலாமே அப்படின்ற விஷயம் பிரதர் சொல்லும் போது, இல்லை அவங்களுக்கும் பசங்க இருக்கிறாங்கல்ல, நான் எதனா சொல்லிட்டேன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது நல்லது இல்லைல்ல. எப்படிங்க? இத்தனைக்கும் அவங்க ஆண்டவரை அறியாதவர்கள்,
கரங்களை தட்ட மாட்டோமா? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம எவ்வளவு ஜீவனை பேசுறோம்? வெறும் மரணத்தை தான், வெறும் சோர்வை தான், வெறும் பலவீனத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு வேதனை பாருங்க. கிறிஸ்தவர்கள் எதுக்கு வெளியில் இருக்க சொல்றான்? கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், கிறிஸ்தவர்களை பின்பற்றாதீர்கள் சொல்லி. அது கேட்கும் போது நம்மளுக்கு உரைக்க வேணாம் எனக்கு? ஏங்க அந்த வார்த்தையை சொல்றாங்க? ஒரு அம்மா இதுல வீடியோல சொல்றாங்க, அவங்க பெரிய பேச்சாளர், அவங்க பேச்சை நிறைய நானும் கேட்டிருக்கிறேன், சில விஷயங்களை நான் அட்மையர் பண்ணியிருக்கிறேன். ஆனா நம்ம சொல்றாங்க, கிறிஸ்தவர்களை பின்பற்றாதீர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் சொன்னா கேட்கறதுக்கு ஞான வார்த்தைகள் இருக்கும் தான், நம்ம அடிக்கடி அதையும் சொல்றோம். ஆனா அது கேட்கும் போது நம்மளுக்கு குத்தக்கூடாது. ஏன் அப்படி சொல்றாங்க? நான் சொல்லணும், பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். பவுல் கிறிஸ்டியன் தானே? இது நான் சொல்ல முடியுமா? சொல்லணும். அப்படி சொல்லணும்னா அந்த மாதிரி நான் வாழணும். நம்ம ஆண்டவர் அறியாத அம்மா, ஆனா வார்த்தையை கவனிங்க. நான் ஏதாவது சொல்லிட்டேனா, நான் ஏதாவது செஞ்சிட்டேனா, அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, சொல்லலாமா? ஜீவனை பேசலாம், மரணத்தை பேச, ஜீவனை பேசாம இல்லைன்னா மரணத்தை பேசிட்டு இருக்கக்கூடாது.